ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்பி லவ் பண்ண பொண்ணையே வந்துட்டு அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகுறான். ஆனா அதுக்குள்ள தம்பி என்னெல்லாம் வந்து பூந்து இருக்கிற எல்லா ஆட்டத்தையும் கலைச்சி மறுபடியும் அவனோட லவ்வர் கூடயே சேர்ந்தான். இவங்களுக்குள்ள வந்துட்டு இன்னும் என்னென்னலாம் பழைய பகைங்க இருக்கு, அந்த பகைக்கெல்லாம் வந்துட்டு பழி வாங்கினானா இல்லையா அப்படின்றது தான் கதை. ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போற ஹீரோவோட கசின் பிரதரும் பேக் சைடு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும் போது ஹீரோக்கு மனசு ரொம்ப வலிக்குது. அப்ப ஹீரோவோட வாய்ஸ் ஓவர்ல என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அதாவது பிரேக்கப் பண்றதை விடவும் இன்னொரு வலி, மோசமான வலி என்ன தெரியுமா, நம்ம காதலிச்ச பொண்ணு அது நம்ம அண்ணன் கூடயே வந்து கையை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு ரொமான்டிக்கான லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறாங்க நம்ம கண்ணு எதிர்க்கையே அப்படின்னு பாக்குறது உண்மையாவே ரொம்ப மரண வலியை விடவும் மோசமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். நேராக வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. எல்லாருமே வந்துட்டு லிஃப்டில் ஏறுறாங்க. அப்போ அண்ணங்காரன் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு பேக் சைடில் ஹீரோ நின்றுட்டு இருக்கான். ஃபோன் கால் பேசிக்கிட்டு அண்ணங்காரன் என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு ஹீரோயினோட கையை விட்டுடுறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அவன் கை தான் பக்கத்தில் இருக்கு அப்படின்னு நினச்சி ஹீரோவோட கையை இறுக்கமாக பொடிச்சிக்கிறா. அண்ணங்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நான் வர கொஞ்சம் நேரம் டைம் ஆகும், நீ கீழே போய் வெயிட் பண்ணுடா அப்படின்னு சொல்லி தம்பிக்கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து அவன் கிளம்புறான். இவளும் போகலாம் அப்படின்னு பார்க்கும் போது தான் அப்போதான் இவளுக்கே தெரியுது இவ வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான்றது. ஆனாலும் ஹீரோ வந்து விடுற மாதிரி இல்லை, ஹீரோ வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். கடுப்பான ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, கையை உதறி விட்டுட்டு அங்கேருந்து வேக வேகமாக போயிடுவா. எங்கே வந்து அண்ணங்காரன் பார்த்துருவானோ அப்படின்னு சொல்லி அவள் பயந்துடுறா. ஆனால் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இவளை நான் பிரியவே கிடையாது, இவளுக்கும் எனக்கும் என்னைக்கும் பிரியவே கிடையாது, கடைசி வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு ஹோட்டலில் கிளைண்ட் மீட்டிங்காக தான் வந்திருக்கான். அப்போ வந்துட்டு அண்ணங்காரன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு சொல்லிட்டு. எல்லாரும் வாயை பொழந்து பார்க்குறாங்க. அடடா டே செம்ம அழகாக இருக்காங்கடா அண்ணி அப்படின்னு சொல்லி இவனுங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ இது எல்லாத்தையும் வெளியில் நின்று கேட்குறான். சும்மா இவன் கையை பிடிச்சி பேசுறது வந்து ஹீரோயினுக்கு பெருசாக பிடிக்கல. அதனால இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, கையை நகர்த்துறான். அந்த டைமில் கிளாஸை தட்டி விட்டு உடைச்சிடுறா. அவன் மேலேயே ஒயின் எல்லாம் ஊற்றிடுதுன்றதுனால, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போகிறா. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோ வேணும்னே வந்துட்டு உள்ளே வரான். ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, என்ன நீ பண்ணிட்டு இருக்கீங்க, இது லேடிஸ் ரெஸ்ட் ரூம், இங்கே வந்து எதுக்காக உள்ளே வந்த, யாருன்னா பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. என்ன நினைப்பாங்க, உன் கூட வந்தேன்னு நினைப்பாங்க, உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன்னு நினைப்பாங்க அப்படின்னும் போது, அட்ட பொம்பளை பொறுக்கி நாயே அப்படின்னு திட்டுறா. எப்படியாவது என்ன அசிங்கப்படுத்தணும், என்னை கேவலப்படுத்தி நிற்க வைக்கணும் அவன் முன்னாடின்னு சொல்லிட்டு மட்டும்தான் நீ நினைக்கிற, அதுதானே உண்மை அப்படின்னு சொல்லி பலான்னு உனக்கு கண்ணத்துலேயே விடுறா. ஹீரோ எதுவும் பேசாமல் சைலண்டாகவே இருக்கான். அப்புறம் பார்த்தா தான் தெரிய வருது, ஆக்சுவலாக பார்த்தா இவ தான் வந்துட்டு மேல் ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்திருக்கா. அவன் வந்து தப்பாக வரல, இவ தான் தப்பாக வந்திருக்கா. அதை பார்த்த உடனே ஐயோ நம்ம தான் தப்பாக வந்து அவசரப்பட்டு இவனை வேற அடிச்சிட்டோமா அப்படின்னு திருன்னு முழிக்கிறா. கடுப்பான ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, எங்கே நீ ஓடலான்னு பார்க்குற, என்னை அடிக்க வேற செஞ்சுட்ட, அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு எங்கே ஓட போகிற அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறான். எப்படியோ நீ வந்து என்னை பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டேன், நான் பொம்பளை பொறுக்கி தானே, அப்போ பொம்பளை பொறுக்கினா என்ன பண்ணுவானோ அதை தானே நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு ஐயோ அப்படின்னு அல்ல. அந்த நேரத்துக்கு பார்த்தா அண்ணங்காரனும் இன்னொருத்தனும் 2 பேருமே சேர்ந்து அங்கே ரெஸ்ட் ரூம்குள்ளே வராங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்த நேரம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேகை வச்சுட்டு இருந்திருப்பா. அந்த பேகையும் கோட்டையும் இவன் அண்ணங்காரன் பார்த்துடுறான். ஹீரோ கரெக்டாக கண்டுபிடிச்சிடறான், உன்னோட கோட்டும் பேகும் அங்கே தான் இருக்கு, இப்போ உன் ஆள் தான் அங்கே வந்திருக்கான். அதை பார்த்த உடனே அவன் கண்டுபிடிச்சிருவான், நம்மளை வந்து கண்டிப்பாக இங்கே கதவை திறந்து பார்த்துருவான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு படப்படன்னு ஆயிடுது. இப்போ நினச்சாலும் நான் உன்னை மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சத்தம் போட்டால் கூட எங்கே அவன் வந்துருவானோ அப்படின்னு பயப்படுறா. டக்குன்னு அண்ணங்காரன் உள்ள வரத்துக்குள்ளே ஹீரோயின் வந்து வெளியில் வந்துடுறா கதவை திறந்துக்கிட்டு. அப்போ தான் நான் கேட்குறான், என்ன நீ மென்ஸ் ரெஸ்ட் ரூமில் இருக்க, அது இங்கேருந்து வெளியில் வர அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு உடனே இல்லை நான் அர்ஜென்ட்டில் வந்துட்டேன், இது மென்ஸ் டாய்லெட்னே பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரி நீ போயிட்டு ரூமில் வெயிட் பண்ணி எனக்காக, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக அந்த ரெஸ்ட் ரூமை தான் அவன் திறந்து பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரியும். அதனால தான் அவளுக்கு பயங்கர பயமாக இருக்குது. ஹீரோயின் வெளியில் போன உடனே ஃபஸ்ட்டு வேலையாக அந்த பாத்ரூம் கதவை தான் திறந்து பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. அடடா ஹீரோ எங்கடா போனான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது தான் பக்கத்து ரூம்ல இருந்து கதவை திறந்துக்கிட்டு ஹீரோ வெளியில வரான்.
அண்ணங்காரனுக்கு மனசுக்குள்ள சந்தேகம் வந்துடுது. பட் ஆனா வந்து ஓப்பனா அவனால கேட்க முடியல. ஹீரோயின் வெளியிலயே வந்து பயங்கர டென்ஷனா இருக்கா. ஐயோ இவன் பார்த்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ வெளியில வரான். டக்குன்னு ஹீரோ வெளியில வந்த உடனே அவ கிட்ட போயிட்டு, கவலைப்படாத, அவன் நல்லா குடிக்கிட்டான், அவன் நல்லா குடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம், உன்னை நான் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஸோ இப்போதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தோம் இல்லையா, அதை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு அண்ணங்காரன் ஹீரோயின் மேலே தூங்கிட்டு வரான். ஹீரோ வந்து இவங்களை கூட்டிட்டு வந்து விடுறான். அப்போதான் ஹீரோ என்ன பண்ணுறான்னா வேக வேகமாக காரை விட்டு இறங்கி ஹீரோயினை கையை பிடிச்சி வெளியில் இழுத்து ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண பார்க்குறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, அவன் இங்கே இருக்கும் போது இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அவன் குடிச்சான்னா அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அவனை சுற்றி என்ன நடந்தாலும் அவனுக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும், அதனால தயவு செஞ்சு என்னை விட்டு தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லும் போது, அவனை பற்றி உனக்கு என்னடி தெரியும், அவன் எப்பேர் பட்டவனாவது உனக்கு தெரியுமா, அவனை வந்து நீ ஏன் கூட கம்பேர் பண்ணி நீ அவன் கையை பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கதெல்லாம் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். இப்போ அவன் எழுந்து வரான். அவன் எழுந்து வந்த உடனே என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லி கேளு, அதுலேருந்தே அவன் உனக்கு என்ன மதிப்பு கொடுப்பான் அப்படின்றது உனக்கு நல்லாவே புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அண்ணங்காரன் வந்துட்டு அப்படியே ஃபுல் போதையில் எழுந்து தள்ளாடிக்கிட்டே வரான். ஹீரோ பக்கத்தில் போய் நின்ன உடனே, எனக்கு சீக்கிரமாக ஒரு பொண்ணு பாரு, இப்போவே எனக்கு ஒரு பொண்ணு வேணும், இன்னைக்கு நைட்டு என் கூட தங்குறதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். இந்த பொண்ணு எனக்கு ஓகே, இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்துட்டு எவ்வளோ ஆனாலும் சரி இந்த பொண்ணு தான் வேணும் இன்னைக்கு நைட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு அட பாவி, அப்போ நீ என்ன ப்ராஸ்டியூட் நினச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லி அவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அந்த டைமுக்கு ஹீரோயினை கட்டி பிடிச்சிடுறான். அவன் கட்டி பிடிச்சிட்டு தப்பு தப்பாக பேசிக்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த டைம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அடடா அப்படின்ற மாதிரி அப்போவே வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அவன் தான் ஃபுல் போதையில் இருக்கான் இல்லையா. அன்னைக்கு நைட்டே வந்து நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்துட்டு ஒன்றா தான் தங்குறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அண்ணங்காரனை மட்டும் அவனோட வீட்டில் இறக்கி விட்டுட்டு நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவனோட அசிஸ்டன்ட் வந்து என்ன பண்ணுறான்னா அவனை கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே படுக்க வைக்கிறான். அப்போ அண்ணங்காரன் உளறிக்கிட்டே இருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் உடனே ஹீரோக்கு ஃபோன் பண்ணி, என்ன இவர் இவ்வளோ குடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நிறைய குடிச்சிட்டாரு போல அப்படின்னு சொல்கிறான். கிடையவே கிடையாது, நானும் அங்கே தான் இருந்தேன், அவர் குடித்தது 2 கிளாஸ் தான் குடித்தாரு, அதுக்குள்ளே அவர் இவ்வளோ அளவுக்கு போதை ஆகிறதுக்கு சான்ஸே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோக்கு டவுட் வருது. அண்ணங்காரனும் அவன் நினச்சா மாதிரி போதையில் இல்லை, அண்ணங்காரனும் ஃபுல்லாக ஆக்ட் பண்ணியிருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்போ தான் இவங்க 2 பேரும் பயங்கரமாக வந்துட்டு கேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே அண்ணங்காரன் பார்த்துட்டான். இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவன் நம்மளை உயிரோடையே வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு புரிஞ்சிடுச்சு. உடனே அடியாளுங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இன்னைக்கு நைட்டே வந்துட்டு அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, இந்த உலகத்தை விட்டே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்களை அனுப்பிடுறான். இங்கே அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவுமே ரெடி ஆகிடுறான். வாங்கடா எவனா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்றதையே காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவோட அண்ணா இருக்கான் இல்லையா, கசின் பிரதர், அவங்க அப்பாவும் 2 பேருமே சேர்ந்து தான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஹீரோவோட அப்பாவுக்கு பயங்கரமாக நஷ்டம் ஆயிருக்கு. அது எல்லாத்துக்குமே காரணம் அண்ணனோட அப்பா தான். இவரை நல்லா ஏமாத்திட்டு இவருக்கு எந்த காசையும் கொடுக்காம இப்போ அவர் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல, கொஞ்சோண்டு காசு கொடுங்க அப்படின்னு பயங்கரமாக கெஞ்சுறாரு. அதெல்லாம் கொடுக்கவே முடியாது, நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்த்தாலும் சரி இருந்தாலும் சரி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணங்காரனோட அப்பா சொல்லிடுறாரு. இருந்தாலும் அவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைகிட்ட நீ எங்களுக்கு அடிமையா வாழ்ந்துதான் ஆகணும், சாகிற வரைக்கும் 80 வயசு வரையிலையும் நீ எங்க கிட்ட தான் இருக்கணும், நீ எங்கேயும் போகக்கூடாது, உங்க அப்பா எங்களுக்கு அவ்வளோ கடன் தர வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பயமுறுத்தி பிடிச்சி வச்சு இவ்வளோ நாளுமே டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணங்காரன் இருக்கான் இல்லையா, அவனும் நல்லவெல்லாம் இல்லை. எங்கே டைம் கிடைச்சாலும் எப்போ டைம் கிடைச்சாலும் எத்தனை பேர் அங்கே இருந்தாலுமே ஹீரோவை எல்லார் எதிர்க்கையும் அடித்து அவனை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அளவுக்கு அசிங்கப்படுத்துவான். அதை எல்லாத்தையுமே ஹீரோ இவ்வளோ நாளும் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் அதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு எண்டு வரதானே செய்யும். இப்போ அவன் துணிஞ்சு இறங்கிட்டான், உங்க எல்லாரையும் விடுற மாதிரி தெரியலடா அப்படின்னு. இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி பழக்கம் வந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் காட்டுறாங்க.
அண்ணங்காரன் வந்து எப்பவுமே வந்து பொண்ணுங்க கூடியே தான் சுத்திக்கிட்டு இருப்பான். சரியான பிளே பாய் அசிஸ்டண்ட்டும் நம்ம ஹீரோவும் அவனுக்கு துணையா பாதுகாப்பா கூடியே இருப்பானுங்க. என்ன வாழ்க்கடா, செம்மையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த பையன் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அண்ணங்காரனோட அப்பா வந்துடுறாரு. அவ்வளோ நல்லா இருக்கா அந்த வாழ்க்கை, ஏன் நீயும் நடுவில் போயிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும் போது நல்லா தான் இருக்கும், ஆனா முதலாளி சான்ஸ் கொடுக்க மாட்டாரே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடைச்சி போய் வேலையை பாருங்கடா, அவன் ஒரு உதவாக்கரை, நீங்க 2 பேரும் அதுக்கு மேல எனக்கு உதவாக்கரையா வந்து சேர்த்துருக்கீங்கன்னு திட்டிக்கிட்டே போறாரு. அதுக்குள்ள இவன் ஹீரோவை ஏன்டா சொல்லலை, இப்படி கோத்து விட்டுட்டியேடா அப்படின்னு திட்டுறான். அப்பதான் அண்ணங்காரனோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, உனக்கு 5-6 ஆப்ஷன்லாம் கொடுத்து எது வேணும்னு கேட்கல, உனக்கு ஒரே ஆப்ஷன் தான், இவ தான், இவளை நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும். நீ எங்க சுத்துவியோ எவ கூட சுத்துவியோ எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது, ஆனா கல்யாணம் மட்டும் நீ இவ்வளவுதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளவுதானே, பரவாயில்ல, பொண்ணு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கா, எனக்கும் ஓகே தான், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்பதான் ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயினோட போட்டோவை பார்க்கறான். அதோட அன்னைக்கு நைட்டே ஹீரோ வந்துட்டு அவனோட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா அவன் சுத்தியும் வந்து அவங்க அண்ணனையும் அவங்களோட பெரியப்பாவையும் எப்படி பழி வாங்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஒரே குறிக்கோளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதனால தான் இவ்வளோ நாளுமே இவங்களுக்கு அடிபணிஞ்சு இங்கே கூடியே வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்க அப்பாவை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் காசையும் கொடுத்து அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு லேட் பண்ணி விட்டுட்டு இருக்கானுங்க. அதனால அவங்க அம்மா இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கஷ்டத்துலயும் அசிங்கத்திலயும் அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு அப்படின்ன உடனே இவனை கூட்டிட்டு வந்து 80 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டு 80 வயசு வரையில நீ எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்பனா இவன்லாம் எவ்வளோ பெரிய கேவலமானவனா இருப்பான் பாருங்க. அதெல்லாம் மட்டும் இல்லாம ஹீரோவை சின்ன வயசுலேருந்தே அடிச்சு துன்புறுத்திக்கிட்டே இருந்திருக்கான். இப்போல இருந்து ஹீரோவோட ஒரே டார்கெட் வந்து ஹீரோயின் தான். ஏன் அப்படின்னு பார்த்தா இவங்களோட பிஸ்னஸ்லேயே இன்னொரு ஷேர் பார்ட்னரோட பொண்ணு தான் அவங்க கிட்ட வந்து அதிகப்படியான ஷேர் இருக்கு. அந்த ஷேரை எப்படியாவது கல்யாணம் பண்ணி பையனுக்கு வர வச்சிடணும் அப்படின்றது தான் பெரியப்பன் நினைக்கிறான். ஸோ ஹீரோயினை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டோம் அப்படின்றது தான் ஹீரோவோட ஒரே பிளான். இப்போ ஹீரோயின் இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு சோனம் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளும் அப்படியா, அந்த பையனை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஹேண்ட்ஸமா இருப்பான் அப்படிலாம் சொல்லியிருக்காங்கடி, மற்றபடி அவன் நல்லவனா கெட்டவனாலாம் எனக்கு தெரியாது, எதா இருந்தாலும் பார்த்து நீ பேசி பழகுனதுக்கு அப்புறமா டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்றா. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஆள் செட் பண்ணிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்றதுக்காகவும் இவன் போய் ஹீரோயிசம் காட்டி நல்லவன் பேர் வாங்கறதுக்காகவும் போங்க போங்க ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டுறான். இவனுங்க 2-3 பேர் போயிட்டு வேணும்னே ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்றானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து தானே ஆகணும், அதனால உடனே அங்க வந்துடுறாரு. அவனுங்க எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்றாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு அடடா ஹீரோ மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. தனியா நடுராத்திரி எதுக்குமா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ளேயே வந்து பின்னாடி இருந்து ஹீரோ யாரும் செம்மையா அடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், அப்படியே ஹீரோ அந்த இடத்துலயும் மயங்கி விழுந்துடுறான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஃப்ரெண்டு தான் இந்த வேலையை பண்ணி விட்டுட்டா. ஆடி பாவி, அந்த ஆள் தாண்டி என்னை காப்பாற்றணும் அப்படின்னும் போது ஐயோ இவனும் உனக்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சு தாண்டி அடிச்சேன் அப்படின்னு சொல்றா. அதோட ஹீரோ வந்து கண்ணை திறந்து பார்க்கும்போது ஹீரோயினோட வீட்டுல தான் இருக்கான். அங்க பார்த்தா ஹீரோயினோட வீட்டுல பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கான். என்னது இது, நான் எங்க இருக்கேன், நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லி அவன் குழப்பத்திலேயே எழுந்துக்கிறான். இது பாருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, என் ஃப்ரெண்டு தெரியாம உங்களை அடிச்சுட்டா, அதனால நான் தான் என்னோட வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியல, உங்களோட அட்ரஸும் எனக்கு தெரியாது, அதனாலதான் நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. எழுந்துக்கும் போது தான் பார்க்குறான். பார்த்தா கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கா. அடியே இதெல்லாம் ஏண்டி பண்ண அப்படின்னு கேட்குறான். ஐயோ தயவு செஞ்சு தப்பா நினச்சிக்காதீங்க, என் ஃப்ரெண்டு என் கூட இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தா, பட் ஆனால் வந்துட்டு அவள் சடனாக கிளம்பி போகிற வேலை வந்துடுச்சா, அப்போ நீங்கள் நல்லவரா கேட்டவரான்னு எப்படி எங்களுக்கு தெரியும், என்னோட சேஃப்டிக்காக என் ஃப்ரெண்டு தான் உங்களை கட்டி போட்டு போனா அப்படின்னு சொல்கிறா. நான் உன்னை காப்பாற்றினதுக்கு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து என் சட்டையெல்லாம் கழட்டிட்டு என்னை இப்படி கட்டி போட்டு வர வச்சிருக்கியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா, எதுக்காக என் சட்டையை கழட்டினேன், எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஐயோ அதெல்லாம் இல்ல, கீழே விழுந்ததுல உங்க ட்ரெஸ் பூராவும் ஈரம் ஆயிடுச்சு, அதனாலதான் உங்களோட ஷர்ட்டை கழட்டிட்டு நான் காய போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றா. இவன் கட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. கரெக்டா ஹீரோயின் குளிச்சுட்டு வெளியில வர பார்த்தா அவனும் வந்து பாத்ரூம் அண்டியே நின்னுக்கிட்டு இருக்கான். ஐயோ எதுக்குயா இங்க வாசல்லயே நின்னுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவ பயந்து போயிடுறா. மரியாதையா வெளியில போ, போலீஸை கூப்பிடுவான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றா. எனது போலீஸை கூப்பிடுவியா, கூப்பிடு, என்ன அங்க மண்டையில அடிச்சது மட்டும் எல்லாமே ஹெல்ப் பண்ணவன இங்க தூக்கிட்டு வந்து என் ஷர்ட் எல்லாத்தையும் கழட்டிட்டு என்னை கட்டி போட்டு வேற வச்சிருந்த, இப்போ வரைக்குமே என் ட்ரெஸ்ஸை நீ இன்னும் தரல, மரியாதையா என் ட்ரெஸ்ஸை கொடு அப்படின்னு கேட்கறான். பால்கனில தான் காஞ்சிட்டு இருக்கு, போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. உடனே இவனும் போய் போட்டுட்டு வந்துடுறான்.
என்னதான் நீங்கெல்லாம் தைரியமா இருந்தாலும் ஒரு ஆம்பளை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது எவ்வளவு தப்பான விஷயம்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியலையா? இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாத, யாரையும் ஃபர்ஸ்ட் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பாக்குறான். அப்ப பார்த்தா ஃப்ரெண்டுக்காரி உள்ள வந்துடுறா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இப்ப 2 பேரும் நம்ம சேர்ந்து இப்படி வெளியில போனோம் அப்படின்னா கண்டிப்பா உன் ஃப்ரெண்டு என்ன தப்பா தான் நினைச்சுப்பான். அதனால அவ மறுபடியும் என்ன தாக்குறதுக்குள்ள உன் ஃப்ரெண்டு இங்க இருந்து போக சொல்லு, அதுக்கப்புறமா நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, நான் அவளை போக சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்ப டவல் கழண்டு விழுந்தது. டக்குன்னு அவன் கையில வச்சு இந்த ஷர்ட்டை எடுத்து ஹீரோயினுக்கு போத்தி விட்டுறான். ஃப்ரெண்டு காரிக்கிட்டையும் அவன் கிளம்பி போயிட்டான், அதனால நீ கிளம்பு, நான் சேஃபா தான் இருக்கேன், நான் கொஞ்சம் நேரத்துல வந்து உன்னை நேர்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை அனுப்பி வச்சிடறா ஹீரோயின். அதோட வந்துட்டு ஹீரோவை ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ ஆபீஸ்ல வந்து பார்த்தா எக்கச்சக்கமான வேலை பண்றான். இருக்கிற எல்லா வேலையும் இவன் தான் பண்றான். இவனுக்கு வந்து பிசினஸ் நாலேஜ் வேற ரொம்ப அதிகம். ஆனா இவனை ஒழுங்கா ஸ்கூலுக்கு அனுப்பி கூட படிக்க வைக்கல அவங்க. ஆனா பிசினஸை பொறுத்த வரைக்கும் அண்ணங்காரன் வந்துட்டு ஒரு டம்மி பீஸ். எந்த நேரமும் போன்ல உட்காந்து கேம் தான் விளையாடிக்கிட்டு இருக்கான், இல்லைன்னா வந்து பொண்ணுங்க கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ தான் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் பார்த்து ஃபேஸ் பண்ணி அவனே எல்லாத்தையும் சரியும் பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் அண்ணங்காரன் பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனோட அப்பங்காரனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுது. ஹீரோ தான் எல்லா வேலையும் பார்க்குறான். நீ வந்து ஒரு வேலையும் பார்க்கல, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அவன் நம்மளை விட பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படின்னும் போது அவன் இன்னமும் வந்து நம்ம கிட்ட அடிமையாக தான் இருக்க போகிறான். இன்னும் 67 வருஷம் இருக்கு அவன் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு. நீ எதுக்குப்பா அதுக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இன்னும் 67 வருஷம் நம்மளோட நாயா மட்டும்தான் அவன் வாழ போகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய், உனக்கு புரியலடா, அவன்லாம் வந்துட்டு அடங்கி போகிறான். திடீர்னு கோவப்பட்டு எழுந்துட்டான்னு வச்சுக்கோ, நம்மளால அவனை சமாளிக்க முடியாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. என்னவா இருந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இவன். இப்பதான் அண்ணங்காரன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை பாக்குறதுக்காக வரான். அவளும் அவளோட அப்பாவும் வராங்க. அப்ப அண்ணங்காரன் என்ன சொல்றான்னா, நான் ஹீரோயின் கூட கொஞ்சம் பழகி பார்க்கணும், நாங்க 2 பேருமே வந்து டேட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் எங்களுக்கு புரிதலுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவங்க அப்பாவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. எதுக்குப்பா இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் என்னன்னு தெரியாதவனெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரையாமே நீ, நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் அந்த மாதிரி அவனெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு உனக்கு நானே கௌரவமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோயோ, ஹீரோ வந்தது அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி செம்மையாக கடுப்பாக இருக்கு அவளுக்கு. ஒரு நாளை போல் எல்லா வேலையும் செஞ்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு உட்காரும் போது கூட வேலையை கொடுத்து கூப்பிடுறானுங்க. ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாக தான் இருக்கு. என்ன பண்ணி தொலைறது, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுந்து போயிடுறான். இவ்வளவு அர்ஜென்ட்டா எங்கடா போனானுங்க அப்படின்னு பார்த்தா வேற ஒண்ணும் இல்லை, ஹீரோயின் வந்துட்டு இவன் அண்ணங்காரனை பாக்குறதுக்கு வர சொல்லியிருக்கா போல. அவ வந்து ஃப்ரெண்டு கூட தான் வரா. அவளை பார்க்கறதுக்காக தான் இவங்க எல்லாருமே போயிருக்காங்க. அங்கே ஹீரோ இருக்கிறத பார்த்த உடனே அவளுக்குமே செம ஷாக்கு. ஐயோ, இவன் என்னடா இங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லி முழிக்கிறா. ஹீரோ கிட்ட பெருசாக எதுவும் பேசிக்காம அங்கேருந்து வந்துடுறாங்க. வந்த உடனே நேராக போய் அண்ணங்காரனை பார்த்து அண்ணங்காரனுக்கு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இவனுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமானவனுக்கு இவ்வளோ அழகான பொண்ணு கேட்குதா, என்ன பண்றது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, பொண்ணுங்களும் பணம் இருக்கவன் தான் வேணும்ன்ட்டு அவன்கிட்ட தான் போய் விழறாளுங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். கீழே இருந்து ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயினும் ஹீரோவை பாக்குறா. எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இந்த ஃபோன் கால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அண்ணங்காரன் இருந்து வெளியில போயிடுறான். அவன் பின்னாடியே ஃப்ரெண்டுக்காரி போறா. என்ன நீங்க அவளை விட்டுட்டு வந்து இங்க வேற யார்கிட்டயோ போன்ல பேசுறீங்க, யாரு, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா, உண்மையை சொல்லுங்க, என்கிட்ட எதுவும் மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டே நீ இங்கே இருக்கியே, இதுக்கப்புறம் நான் வேற எங்க போறது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக, என்ன நீ பேசுற டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அட பாவீங்களா அப்படின்னு தோணிடுச்சு எனக்கு டக்குன்னு. உண்மையாவே நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லி இவ கேட்கறா. எனக்கு வேற வழியே கிடையாது, என்னோட கம்பெனிக்கு நான் வந்து சிஇஓ ஆகணும் அப்படின்னா எனக்கு அவளோட ஷேர்ஸ் வேணும், ஆனா என்னைக்குமே வந்து என் மனசுல நீ மட்டும்தான் இருப்ப அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோவை முட்டி போட வச்சிருக்கான். கையில ஒரு பெரிய கம்பு வேற வச்சிருக்கான். என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நீ என்னோட குடும்பத்துக்கு என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது உங்க குடும்பத்தோட நாய் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. சின்ன வயசுல இருந்து அவன் மைண்ட்ல இதையே சொல்லி வச்சிருக்காங்க போல. திடுதிப்புன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஹீரோயின் நீ தான் வந்து அவளோட டிரைவரா வேணும்னு கேட்குறா. எனக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. உனக்கும் அவளுக்கும் என்ன கனெக்ஷன், மரியாதையை என்கிட்ட உண்மையை சொல்லிடு, உன்னை எப்படி அவளுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஹீரோ வந்து எந்த உண்மையும் சொல்லாம, இல்லை நான் நேற்று தான் உங்கள் கூட தான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறான். சரி ஓகே, அவள் கேட்கும் போது நானும் சரின்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இதை பார், ஏதாவது தப்பு பண்ணணும் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா உனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்ன நிலைமை வரும்னு சொல்லிட்டு அதை நீ மறந்துடாத அப்படின்னு மிரட்டுறான்.
நேரா அடுத்த சீன்லயே வந்து பார்த்தா ஹீரோயின் வீட்டில் தான் போய் நிற்கிறான் ஹீரோ. அவன் தான் எப்போ இருந்தானே, இனிமே நான் வந்து உங்களுக்கு டிரைவர் மட்டும் கிடையாது, உங்களோட பர்சனல் பாடி கார்டுமே நானே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை தான் வந்துட்டு என்னோட பாஸும் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கும் வந்து ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் நம்ம டிரைவரா கேட்டோம், அதனால ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. எனக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்கு, அந்த 3 கண்டிஷன்ஸும் உனக்கு ஓகேனா எனக்கு எல்லாம் ஓகே அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட் ஒன், எப்பவுமே வந்துட்டு நான் சொல்றத நீ மாத்தி செய்யவே கூடாது, ரொம்ப ஒபீடியண்டா இருக்கணும். அதுக்கப்புறம் 2வது கண்டிஷன் என்னன்னா, நான் எப்போ வந்து உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் 10 நிமிஷத்துக்குள்ள நீ என் முன்னாடி வந்து நிற்கணும். 3வது கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் நானே 3வது கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கல. அதை எப்போ கண்டுபிடிக்கிறனோ அப்போ சொல்லுவேன், ஆனால் அப்போலேருந்தே அதை நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு முதல்ல நீ இந்த மாதிரி எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது என் கூட, எனக்கு பாடி கார்டு நீ தான் அப்படின்னு சொல்லிட்ட இல்லையா, ஸோ ஃபார்மலாக தான் இனிமேல் ட்ரெஸ் பண்ணணும், நான் என்ன ட்ரெஸ் கொடுக்குறனோ அந்த ட்ரெஸ் கோடில் தான் நீ எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கோட் சூட் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறா. சீக்கிரம் இதை போட்டு காட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, போட்டு காட்டின பிறகு தானே பார்ப்பீங்க, போடும்போது இங்கே தான் நின்றுட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். ஆமாம், அன்னைக்கு எதுக்காக நீ வந்து என்னோட பாத்ரூம்குள்ளே உள்ளே வந்த, அன்னைக்கு நீ வந்ததும் தப்பு தானே, நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அவ்வளோதானே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இங்கேவே ட்ரெஸ் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கரெக்டாகவே ஸ்டார்ட் பண்ணிடுறான். அடைச்சா உனக்கு வெக்கமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடலான்னு பார்க்கும் போது இவன் என்ன பண்ணுறான்னு அவளை பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டுறான். பரவாயில்ல விடு, நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன், நான் வந்துட்டு உன்னை பார்த்ததுனால நீ என்னை பார்க்கணும் அப்படின்னு பழிக்கு பழி வாங்குறேன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், ஹீரோயின் பதன்னு ஓடி போயிடறாங்கந்து. அதோட ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை சிஇஓ ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. எனக்கு வயசாயிடுச்சு, இவங்க எல்லாருமே வந்து அவங்க ஷேரை கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா, ஸோ அவங்க எல்லாரும் உனக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நீ சிஇஓ ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இவளுக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்பா என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இனிமே வந்து நீ தாம்மா பண்ணி ஆகணும், என்னோட ஒரே வாரிசு நீ தான் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு அவளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸான லைஃபே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா பிஸ்னஸ்னு இப்போ அப்பாவோட பிஸ்னஸ் பின்னாடியே அவள் சுற்ற வேண்டியதாயிடுச்சு. ரிலாக்ஸாக எல்லா பொண்ணுங்களையும் மாதிரி ஜாலியாக ஒரு லைஃப் வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஓடி ஓடி வேலை செஞ்சு காலெல்லாம் வலி எடுத்துடுது. டக்குன்னு ஹீரோ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை அப்படியே தூக்கிடுறான். இப்போ என்ன, கால் தானே வலிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே உங்களை கொண்டு போய் ரூமில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு எல்லா பையனுங்களும் எல்லாரும் வந்துட்டு பணத்துக்காக மட்டும்தான் உங்ககிட்ட பழகுவாங்கன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் வந்து பணம் ஒரு மோட்டிவாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆக்சுவலாக இவன் எனக்கு பணத்தை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறான் போல் ஹீரோயின் கிட்ட. அவள் வந்துட்டு அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிறா. நைட்டு பூராம ஹீரோ தூங்காம கூட காவல் காத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அதையும் ஹீரோயின் பார்க்குறா. ஹீரோ மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஹீரோயினுக்கு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. அதோட மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை மட்டும் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் தனியாக கூப்பிட்டு, உங்கள் அப்பா வந்து அப்படி கேட்டதுனால அவர் எதுக்கு எங்களால் எதுவுமே பேச முடியாமல் சைலண்ட்டாக இருந்தோமா, எங்களுக்கு பெருசாக உன் மேலே நம்பிக்கை இல்லை, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, உன்னை சிஇஓ ஆக்குறதுல எங்களுக்கு இஷ்டம் கிடையாது, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போற இல்லையா, அப்பனா கண்டிப்பாக அவனுக்கு அந்த தகுதியெல்லாம் இருக்குது, அவன் இவ்வளோ நாளும் அவங்களோட கம்பெனியையும் நம்மளோட கம்பெனியையும் அவங்க ஃபேமிலியும் நல்லபடியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க, அவனை நீ சிஇஓ ஆக்குற அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நான் ஒரு பொண்ணுன்றதுக்காக என்ன நீங்கள் இந்த அளவுக்கு இலக்காரமாக பார்க்குறீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நம்ம ஹீரோ இதை எல்லாத்தையும் வந்து ட்ராப் பண்ணி ஓட்டு கேட்டுட்டு இருக்கான். அவன் ஒரு பக்கை வேற உள்ளே செட் பண்ணிட்டான் போல. அன்னைக்கு நைட்டே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லார பற்றின சீக்ரெட்ஸ் எல்லாம் இவனுக்கு தெரியும் போல். அவன் வந்துட்டு ஒரே ஒரு பென்ட்ரைவை எடுத்து வச்சு, இதில் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் வெளியில் வந்தால் நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறானுங்க, ஹீரோயினை சிஇஓ ஆக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்றானுங்க. மறுநாள் காலையில் ஹீரோயினையும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, உன்னை எல்லாரும் தனியாக கூப்பிட்டு பேசினான்றதுன்றது எல்லாமே எனக்கு தெரியுமா, நீ அதை என்கிட்ட வந்து நான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி மறைச்சதும் எனக்கு தெரியும், ஆனால் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியுமா, அவனுங்க எல்லாருமே சடனாக சைன் பண்ணி கொடுத்துருக்கானுங்க, உன்னை சிஇஓ ஆக்கிறதுக்கு ஓகேன்னு சம்மதம் சொல்லியிருக்கானுங்க, இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு சொல்கிறா. இது எல்லாத்துக்கும் பின்னாடி யாரோ ஒருத்தன் இருக்கான், அவன் தான் வந்து உனக்கு மறைவாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்ப ஹீரோயினும் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை பத்தி இவங்க கிட்ட கேக்குறா. எதுக்காக அவன் அந்த ஃபேமிலிக்கு வேலை செய்யறான், அவன் நம்ம கிட்ட வேலைக்கு வரணும் அப்படின்னா கூட எதுக்காக நம்ம அவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினோட அப்பாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, எல்லாத்தையுமே சொல்றாரு. சின்ன வயசுல இருந்து அவனை மிரட்டி மிரட்டி குழந்தையில இருந்தே அவனை ஏமாத்தியே இங்க வச்சிருந்திருக்காங்க. ஆனா எவ்வளவு நாளுக்குன்னு நினைக்கிறேன் அவன் அடங்கி அடங்கி போறான், அவன் நம்ம கிட்ட பயப்படுறான் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு என்னவோ அது மாதிரி தோணலை அப்படின்னு இவர் சொல்றாரு. இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ அண்ணங்காரனை பாக்குறதுக்காக வரா. உடனே இவனும் செக்ரட்டரி நீ வெளில போடா அப்படின்னு அனுப்பி வச்சிடறான். அவளை பார்த்த உடனே இவன் பாட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடான். அவ செம்ம கடுப்பாடுறா. அடே நான் எவ்வளவு கடுப்புல வந்திருக்கேன், நீ என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்டா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ தங்கம் நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னா எனக்கு சந்தோஷம்தான், நீ கவலையே படாத, உன்னையும் குழந்தையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனாலும் எனக்கு கடைசி வரைக்கும் உன் பொண்டாட்டின்ற மதிப்பு கிடைக்காது இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, அது கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்ன, உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்க போறேன், அப்புறம் என்ன, ஆனா அதை செய்யறதுக்கு எனக்கு பணம் தேவை இல்லையா, அது அவகிட்ட இருந்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நேற்று எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் என்ன சிஇஓ ஆக்கிறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொன்னானுங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் அவனுங்களே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கானுங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இவ போட்டு பார்க்குறா அவன் வாயிலேருந்து உண்மை வருமானு. ஆனால் அவன் எதா இருந்தா என்ன, உங்களுக்கு நல்லது தானே, உங்களுக்கு நிறைய ஷேர்ஸ் கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்கிறான். ஆக மொத்தம் நீ என்கிட்ட உண்மையை இப்போ சொல்ல மாட்டேல்ல அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ள நினச்சிக்கிறா. ஸோ இதோடய இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சுட்டு நம்ம அடுத்த பார்ட்டில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாங்களா, ஹீரோ என்ன மாதிரி அவனோட அண்ணங்காரனை பழி வாங்கினா அவங்க அப்பங்காரனை பழி வாங்கினான்றதை பார்ப்போம். ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.